ஒரு ஏழையான மரம் வெட்டும் வியாபாரி ஒரு ஆற்றங்கரையில் மரங்களை வெட்டி தன் பிழைப்பை நடத்திக் கொண்டிருந்தான். ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அவனது ஒரே இரும்பு கோடாலி ஆற்றில் விழுந்துவிட்டது. கவலையில் அவன் ஆற்றங்கரையில் அழுது கொண்டிருந்தான். அப்போது ஆற்றிலிருந்து ஒரு அழகான தேவதை தோன்றினாள். "ஏன் அழுகிறாய்?" என்று தேவதை கேட்டாள். வியாபாரி தன் கோடாலியை இழந்த கதையை கூறினான். உடனே தேவதை ஆற்றுக்குள் மூழ்கி ஒரு தங்கக் கோடாலியுடன் வெளியே வந்தாள். "இது உன் கோடாலியா?" என்று கேட்டாள். வியாபாரி தயங்காமல், இல்லை, இது என்னுடையது இல்லை என்று உண்மையை கூறினான். தேவதை மீண்டும் மூழ்கி இம்முறை ஒரு வெள்ளிக் கோடாலியுடன் வந்தாள். "இது உன் கோடாலியா?" இல்லை, இதுவும் என்னுடையது இல்லை. மூன்றாவது முறையாக தேவதை மூழ்கி வியாபாரியின் பழைய இரும்பு கோடாலியுடன் வெளியே வந்தாள். மகிழ்ச்சியில் துள்ளி குதித்த வியாபாரி, ஆமாம், இதுதான் என்னுடையது. வியாபாரியின் இந்த நேர்மையை பார்த்த தேவதை மிகவும் மகிழ்ந்தாள். "உன் உண்மைக்கு வெகுமதியாக இந்த 3 கோடாலிகளையும் நானே பரிசளிக்கிறேன்" என்று கூறி அவற்றை ஆனிடம் கொடுத்தாள்.